ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 சைவ உணவிலும் கூட முட்டைக்கு இணையான சத்துக்கள் இருக்கும். அப்போது வெஜிடேரியன்கள் இனி கவலைப்பட வேண்டாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். முட்டை என்றாலே அது புரதங்களும் பிற ஊட்டச்சத்துக்களும் நிறைந்து இருக்கின்றன. அதனால் காலை உணவாக இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஏற்ற உணவாக முட்டையை குறிப்பிடலாம். ஆனால் வெஜிடேரியன்கள் முட்டை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் முட்டையில் உள்ள அதே அளவு ஊட்டச்சத்துக்கள் சில காய்கறிகள் மற்றும் வெஜிடேரியன் உணவுகளிலும் கூட இருக்கிறது. அந்த உணவுகள் என்னென்ன என்றுதான் பார்க்க போகிறோம். ஊட்டச்சத்து நிபுணர்கள் உடலை எல்லா வகையிலும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உணவுகளை பரிந்துரைக்கும் போது அவர்களுடைய முதல் சாய்ஸாக இருப்பது முட்டைதான். அந்த முட்டைக்கு சமமாக சில காய்கறிகளும் மற்றும் சைவ உணவுகளிலுமே ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. அந்த உணவுகளை தினசரி உணவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலை முழு ஆரோக்கியத்துடன் வைத்துக்கொள்ள முடியும். முதலில் டோஃபு. அசைவ உணவு சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் முட்டை தினமும் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் போர் அடிக்கும் தான். அதே போல வெஜிடேரியன்கள் முட்டையை எடுத்துக்கொள்ளவும் முடியாது. முட்டைக்கு மிகச் சிறந்த மாற்றாக டோஃபுவை சொல்லலாம். அது முட்டைக்கு நிகராக டோஃபுவை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பூசணிக்காய். கேட்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் உண்மை, முட்டைக்கு நிகரான ஊட்டச்சத்துக்கள் பூசணிக்காயில் இருக்கின்றன. குறிப்பாக பூசணிக்காயை குளிர்காலத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பூசணிக்காயை உங்களுடைய சேலடில் பச்சையாகவே துருவி சேர்த்து கொள்ளலாம். அதே போல சூப் வடிவிலோ வேக வைத்தோ மசித்தோ பொரியலாகவோ எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு. அதிக கார்போஹைட்ரேட்டுகள் கொண்ட ஸ்டார்ச் வெஜிடபிள் என்றால் அது உருளைக்கிழங்கு என சொல்லலாம். இதில் வெறும் ஸ்டார்ச் மட்டும் கிடையாது, நிறைய ஊட்டச்சத்துக்களும் இருக்கின்றன. உருளைக்கிழங்கை எண்ணெயில் வறுத்தோ பொரித்தோ சாப்பிடக்கூடாது. அதற்கு பதிலாக வேக வைத்து அப்படியோ அல்லது சேலடில் சேர்த்தோ சாப்பிடலாம். அடுத்ததாக ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் மட்டுமின்றி புரத மூலங்களும் உண்டு. அவற்றோடு வேறு நிறைய ஊட்டச்சத்துக்களும் மினரல்களும் நிறைந்திருக்கின்றன. உங்களுடைய சேலட், பொரியல், சூப் போன்றவற்றை சமைக்க ஆலிவ் ஆயிலை பயன்படுத்தும் போது முட்டைக்கு இணையாக போதிய ஊட்டச்சத்தை பெறலாம். அடுத்ததாக ஆலிவ் விதை. இவ்வளவு சிறிய விதைக்குள் இவ்வளவு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததுதான் இந்த ஆலிவ் விதை. நார்ச்சத்துக்களும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் மிக மிக அதிகம். ஒரு ஸ்பூன் ஆலிவ் விதை ஒரு முட்டையின் மஞ்சள் கருவில் உள்ள சத்துக்களுக்கு நிகரானதாம். ஊட்டச்சத்து நிறைந்தது என்பதோடு உணவுக்கு மொறுமொறுப்பான சுவையையும் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக சியா விதை. சியா விதை என்றாலே அது உடல் எடையை குறைக்க பயன்படுத்தும் ஒன்று என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. நார்ச்சத்துக்கள் நிறைந்த இந்த விதை உடலில் உள்ள கொழுப்புக்கள் தேங்காமல் பார்த்து கொள்ளும். கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதோடு பிற உணவுகளில் உள்ள புரதங்களை உடல் முறையாக உறிஞ்சிக்கொள்ள உதவி செய்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.